சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு தெருவில் நிக்க முடியாது. நான் அசம்பிளியில கூட சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு நிக்க மாட்டேன். அப்படி கிழிஞ்சு போச்சுனாலும் வேற சட்டை மாத்திக்கிட்டு ஒழுங்கா வெளியே வருவேன் நான். இது வேற கட்சி வேற ஆரம்பிச்சுட்டு இல்லைங்க நான் வந்து அப்படின்னு எண்ணெயெல்லாம் பூசிக்கிட்டு லங்கோட்டியெல்லாம் கட்டிக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கிட்டு கோதா கிட்ட போயிட்டு இன்னைக்கு இல்லைங்க நான் அப்புறம் நாளைக்கு வரேன்னு சொன்னா மதிக்க மாட்டாங்க. அப்புறம் என்னத்துக்கு இவ்வளவு எண்ணெயெல்லாம் தொடையெல்லாம் தட்டிட்டு இருந்தீங்களா? இப்படி எதுக்கு தட்டினீங்க? சும்மா சத்தத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? So there is nothing bold about it because I am decided. இதுக்கு தான் வரணும். இலை போட்டாச்சு, உட்கார்ந்தாச்சு, அப்புறம் சாப்பிட்டுக்கலாமே. டாக்டர் டயட் நிறைய வந்து உட்காரும் போது தெரியாது. நான் ஓப்பனாவே சொல்றேன், நாங்க யாருக்கு தெரியாதா இந்த பஞ்சாயத்து கிராம சபான்னு ஒண்ணு இருக்குன்னு தெரியாதா? 25 வருஷமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒரு சின்ன பையன் நேர்த்தி வந்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் அதை காப்பி அடிக்கிறீங்களா? வெக்கமா இல்ல? இதான் கத்துக்கிட்டேன். குவாய்ட்டா அடிச்சோன்னா செல்ல திரும்பிடும். நான் சொல்றேன், யார் அடிச்சாங்கன்னு தெரியாது, பல்லெல்லாம் அப்படியே இருக்கும். ஆனா எல்லாம் உதிர்ந்த ஒரு உணர்வு வாங்கின அட்டி வாங்கினவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க. நான் தமிழண்டா அப்படின்னு பெருமை சொல்லிக்கிறது தகுதி அல்லைங்க. தமிழண்டா என்பது உங்களுடைய விலாசம். அதை தகுதியாக நீங்கள் மாற்ற முயற்சிக்காதீர்கள். எங்க குடியிருக்கீங்கன்னா ஆழ்வார்பேட்டையில இல்ல அப்படிங்கிறது அது விலாசம் தானே. அது எப்படி என் தகுதியாகும்? என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய தகுதி.